என்னது டாரிஃபும் டாக்ஸும் நம்ம லைஃபே மாத்த போதா? மார்ச் 17 அன்னைக்கு நடந்த 2 பெரிய ஸ்டோரி இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல இதனால நமக்கு என்ன யூஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன யூஸ்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் டே பிரேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இட்ஸ் a common man's take. ஃபர்ஸ்ட் டாரிஃப் வந்து கனடால மெக்சிகோல பயங்கரமா ஹிட் ஆகி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு வேலை போய் அங்க இருக்கிற ஃபேக்டரி எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இது வந்து கனடால மெக்சிகோல மட்டும் இல்ல, இனிமேட்டு யூஎஸ்லயே வந்து ஃபேக்டரி இழுத்து மூட போறாங்க அப்படின்னா எங்க நம்புற மாதிரியா இருக்கு? சரி யூஎஸ் விடுங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபேக்டரி இழுத்து மூட போறாங்க அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு? ஆனா நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ட்ரம்போட 25% டாரிஃப் எல்லா பொருளையும் பயங்கரமா இம்போஸ் ஆயிருக்கு. கார்ஸ்ல இருக்கட்டும், ஆயில்ஸ்ல இருக்கட்டும், எந்த பொருள் எடுத்தாலும் அதுல பயங்கரமா இம்போஸ் ஆயிருக்கு. இதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்க கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தா கனடாவும் மெக்சிகோவும். இது யூஎஸ்ஏ திரும்ப பதிலுக்கு அடிக்க போகுது. யூஎஸ் பதிலுக்கு அடிச்சது இல்லாம வேர்ல்டுல எல்லா கண்ட்ரியும் பயங்கரமா அடிக்க போகுது. தமிழ்நாட்டுல நம்ம சென்னை தான் வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு ஒரு ஹப்பு. ஸோ சென்னையில இருந்து ஏகப்பட்ட பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இனிமேட்டு அந்த எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிடும். ஏன்னா யூஎஸ்ல இருந்து இனிமேல் ஆர்டர் வராது. பிளஸ் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண போற ஆயில் பிரைஸ் இருக்கட்டும், இல்லை இம்போர்ட் பண்ற என்ன இதுவா இருந்தாலும் பயங்கரமா அடிப்படும். ட்ரேடுன்றது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கண்டிப்பா நெசசரியான விஷயம். எல்லா விஷயத்தையும் நம்ம நாட்டிலேயே தயாரிக்க முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பா இம்போர்ட் பிசினஸ் கண்டிப்பா தேவை. இப்போ இந்த டாரிஃப் பிரச்சனையால இம்போர்ட் பண்றப்போ கண்டிப்பா எல்லாத்தோட விலைவாசியும் விழுந்துரும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம வீட்டுல இருந்து நம்ம அண்ணாவோ அக்காவோ யூஎஸ்ல ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவன் வேலையில இருந்து போ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனே அங்க இப்போ திடீர்னு ஃபேக்டரி இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். இந்த டாரிஃப் பிரச்சனை நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணும் போது வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு. இலான் மஸ்க் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்றாரு, யூஎஸ்ல வாழ்ற அம்மாக்களுக்கு எல்லாம் இனிமேல் டாக்ஸே கிடையாதுன்றாரு. ரொம்ப பயங்கர கிரேசியா ஒன்று சொல்றாரு. இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப நம்ம வீட்லயே நம்ம அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா மக்கள் எல்லாருக்குமே வந்து இனிமேல் டாக்ஸே கிடையாது அப்படின்னா நம்ம ஃபேமிலியில எவ்வளவு காசு நம்ம சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாருங்க. பட் சேவ் பண்றது மட்டும் இல்ல, நம்மளால கொஞ்சம் அதுல ஜாஸ்தியா செலவும் பண்ண முடியும். பட் செலவை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இங்க ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா, வெறும் அம்மாக்களுக்கு மட்டும் தான் டாக்ஸ் தள்ளுபடி பண்றாங்க, ஏன் அப்பா அம்மாக்களுக்கு பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இதை கண்டி இம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏகப்பட்ட பிரச்சனை வெடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா வெறும் அம்மாக்களுக்கு மட்டும் அப்படின்னா ஏன் ஈவன் ஒர்க்கிங் லேடிஸுக்கு கூட கிடையாது. வெறும் அம்மாவா இருந்தா மட்டும்தான் வந்து டாக்ஸே கிடையாதுன்றாரு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சொல்யூஷன் தர மாதிரி ஒரு மூவ் ஒன்று சொல்றாரு. பட் ஆனா எலான் மஸ்க் சொல்ற நிறைய விஷயத்த ட்ரம்ப் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு எலான் மஸ்க் வந்து நம்ம சேர் பண்ணுமா இல்ல சான்ஸ் பண்ணுமா நமக்கு தெரியல. இந்த மூவ் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியான மூவ். இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு சப்போர்ட்டும் இருக்கு, நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். கண்டிப்பா இதோட எண்டை மிஸ் பண்றாதீங்க. இப்ப இந்த டாரிஃப் இந்த டாக்ஸ் ரெண்டுமே நமக்கு டைரக்டா இம்பாக்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டாரிஃபால நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ ப்ரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நிறைய காசு கொடுத்து பொருளை வாங்க வேண்டியது இருக்கும். பட் வந்து இந்த டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப விட்டு போன காசெல்லாம் நமக்கு திரும்ப பாக்கெட்டுக்கே வந்துடும். ஸோ நம்ம கண்டிப்பா பார்த்து செலவு பண்ணலாம் அதுல இருந்து. ஸோ இங்கதான் வந்து ஒரு பெரிய லிங்க், டாரிஃபுக்கும் டாக்ஸுக்கும் பயங்கரமா சம்பந்தம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல டாரிஃப் பிரச்சனையால ஏகப்பட்ட ட்ரேட் வந்து பாதிக்கப்படும். நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வாங்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இம்போர்ட் பண்றப்போ ஏகப்பட்ட ப்ரைசஸ் பயங்கரமா ஹைக் ஆகும். பட் ப்ரைசஸ் ஹைக்கான என்ன, நம்ம எலான் மஸ்க் சொன்ன மூவ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா டாக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஆஸ் அ ஃபேமிலியா டாக்ஸ் சேவ் பண்ணும்போது காசு கொஞ்சம் மிச்சமா இருக்கும். மிச்சமாகிற காசு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலாம். ஸோ அப்படி விட்ட காசை நம்ம இப்படி பிடிக்கலாம். நம்ம உலகம் எவ்வளவு வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஓவர் நைட்ல டாரிஃப் பிரச்சனை நம்மள பயங்கரமா இம்பாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டாக்ஸே இல்லாம போறது வந்துட்டு எப்பனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்க டாரிஃப் நம்மள காப்பாத்துமா இல்ல இதுல இருந்து ஒரு பயங்கரமான அடி இருக்கான்னு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் சொல்ற ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.